ப்ரோ ஓகே பூமர் சையது உங்களை ரொம்ப தரக்குறவா பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு யூடியூப்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணிருக்கீங்க. பாத்தங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டாரு. எனக்கு அதுல ஒன்றும் தப்பா பேசின மாதிரி தெரியல, ஒரு நார்மல் பேண்டர் மாதிரி தான் இருந்தது. ஐ டுக் இட் இன் த ரைட் ஸ்பிரிட். இன்ஃபேக்ட் ஐ கமெண்டட் ஆல்சோ, என்ன கான்டெக்ட்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐ எம் a big fan of your videos myself அப்படின்ட்டு நானே கமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இந்த யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதுல ரொம்ப தப்பா தான் பேசி வச்சிருக்காரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கமெண்ட் நான் delete பண்ணிட்டேன். ஏன்னா அவருக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் வர்த் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட கோவம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ரொம்ப பர்சனலா பேசியிருக்க வேணாம். உத்தம புண்டான்னு காமிக்க ட்ரை பண்றான், வயசுல பெரியவன், ஃபேஷன் சென்ஸ் கேவலமா இருக்கு, நெட்டட் ஷர்ட்லாம் போடுறான். வேற ஒன்னு சொன்னா பிளேயா ஜிபி முத்து ஜென்சி கிட் மாதிரி ட்ரெஸ் பண்ற மாதிரி இவரு ட்ரெஸ் பண்றாரு. அப்படியே நல்லவன் மாதிரி சிஎஸ்கே ஜடேஜான்னு பேசுறான். இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ போட்டேன். என்னன்னா ஐபிஎல் டைம்ல எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் ரோஸ்ட் பேண்டர் வீடியோஸ்லாம் நான் பண்ணுவேன் இல்லையா, அதுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் லைக் யூ, ஓகே பூமர், நீங்களாம் தான் ஃபேன்ஸ்குள்ள ஹேட்ரட கிரியேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ அதுக்கு நான் சொன்னேன், என்ன ஏங்க அவர் கூட கம்பேர் பண்றீங்க? நான் அவரோட வீடியோஸ் பார்த்திருக்கேன். பிளேயர்ஸ் கூட கெட்ட வார்த்தையில திட்டுவாரு, அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுவாரு. நான் அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டேங்க. அவரோட டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் வேற, என்னோட டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் வேற. என்ன அந்த மாதிரி பிராண்ட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொன்னேன். மத்தபடி அவரை பத்தி நான் எதுவுமே தப்பா பேசல. அவர் பண்றது தப்புன்னு கூட நான் சொல்லல. இட் இஸ் a சாய்ஸ் இல்லைங்களா? அவருக்கு வீடியோஸ் அப்படி போடுறது சரின்னு படுது, அவர் பண்றாரு. அதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் நான் அதை பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட சாய்ஸ். நான் கூட பேசி வீடியோ போடலாம். ஏன் கோத்தா சையது புண்டை, உனக்கு நான் மனசுல பெரிய அழகன் நினைப்பாடா, ஏன் ஃபேஷன் சென்ஸ் பத்தி பேசுறியே, சிஎஸ்கே பத்தி பேச உனக்கு மட்டும் தான் ரைட்ஸ் வாங்கிருக்கியாடா, பார்த்தா வேற எவனும் பேசக்கூடாதா அப்படின்ட்டுலாம் நானும் பேசி வீடியோ போடலாம். ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், எனக்கு வேணாம். பட் இஃப் அட் ஆல் ஹி ஃபீல்ஸ் ஓகே பூமர், அவரு கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னது உங்களுக்கு ரொம்ப அஃபென்சிவா இருந்தது, நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சையத் ப்ரோ. பட் என்னோட நோக்கம் உங்களை தவறான பர்சன் பிராண்ட் பண்றது இல்ல. ஜஸ்ட் தட் நம்ம ரெண்டு பேர் கான்டென்ட்ஸும் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்றது தான் என்னோட இன்டென்ஷன். மேபி இட் வாஸ் மிஸ்கன்சீவ். அப்புறம் ஃபேஷன் சென்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தீங்க. உங்களோட ஃபேஷன் சென்ஸ் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது உங்களோட புரிதல் அவ்வளவுதான்ட்டு. எனக்குமே உங்களோட ஃபேஷன் சென்ஸை பார்க்கும்போது ரொம்ப மொக்கையா இருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது. பட் அது என்னோட ஒப்பீனியன். தட் டசன்ட் மீன் ஐ அம் ரைட். அதை ரசிக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கலாம். ஏன்னா ஃபேஷன் அப்படின்றது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் மேன் டு மேன், வுமன் டு வுமன். இட் இஸ் வெரி பர்சனல். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பிரதர். நான் நெட்டட் ஷர்ட் போடுறது உங்களுக்கு ஏன் உறுத்துது ப்ரோ? எனக்கு வக்கு இருக்கு, நான் போடுறேன். ஐ ஹேவ் a good physique ப்ரோ. இப்ப இல்ல 70 வயசு ஆனாலும் நெட்டட் ஷர்ட் போடுவேன். That is none of your business. Anyway, as a matured adult, இந்த இஷ்யூவை இதுக்கு மேல நான் பெருசுப்படுத்த விரும்பல. I will drop this right here. இதுக்கு அப்புறமும் நீங்க என்ன திட்டி ஏதாவது வீடியோ போடணும், தரக்குறைவா பேசணும்னா அது உங்களோட சாய்ஸ். என் சைடுல I won't respond anymore. மத்தபடி no beef brother. Your opinion doesn't bother me at all. Peace. எனக்கு ராஜாவானா